வணக்கம் தலைமையிலே. இந்தியாவின் அதிநவீன ஆயுதம், மிக கொடூரமான ஆயுதமும் கூட இது. பிற அனைத்து வகை ஆயுதங்களிலிருந்துமே இது வித்தியாசமான ஆயுதம். அதே சமயத்தில் மிகுந்த அதிக ரகசியமான ஆயுதம். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும், அதிக ரகசியம் அப்படிங்கிறீங்க, நீங்கள் இப்படி ஏன் பேசுகிறீங்கிறீங்க? இது நான் பேசுகிற இந்த ஆயுதத்தை பற்றி வெளிக்கொண்டு வந்தது பாகிஸ்தான். பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்தது, அதுக்கு இந்த ஆயுதம் காரணமாங்க. ஆனால் இந்தியாவில் கேட்டோம்னா, இந்தியாவில் இந்த இராணுவ அதிகாரிகளிடம், பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட கேட்டோம்னா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதான் பிரச்சனை. ஒன்றா இல்லைன்னு சொல்லணும், இல்லை இருக்குன்னு சொல்லணும், ரெண்டையுமே சொல்ல மாட்டாங்க. இது மனோஜ் பாரிக்கர் அவர் பாதுகாப்பு அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு எம்பி எழுத்துப்பூர்வமாக இந்த கேள்வியை கேட்டார். எழுதி லெட்டர் மூலமாக கேள்வி கேட்டார், இந்த ஆயுதம் நம்ம இருக்கான்னு சொல்லி. மனோஜ் பாரிக்கர் என்ன சொன்னார்னா, இதை பற்றி ஒரு தகவல், ஒரு சின்ன தகவல் கூட எங்களால் கொடுக்க முடியாது, இது மிகுந்த ரகசியமானது, இந்திய இறையாண்மை சம்மந்தப்பட்டது அப்படின்னாரு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அதில் நீங்கள் இந்த கேள்வி கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதிகமான ஆயுதங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு வராது. ஒரு சின்ன கேள்வி வரும், இவ்வளோ பெரிய தாக்குதல் பாகிஸ்தான் மேலே நடந்துன்னு சொல்கிறாங்க, ஏன் பாகிஸ்தான் திருப்பி சண்டைக்கு வரல? அவங்களும் வந்திருக்கணும் இல்லையா நம்ம அடித்ததுக்காக, ஏன் வரல? ரொம்ப சுவாரஸ்யமான ஆயுதம் இது. 2012 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அதிகாலை 2 மணி. இது சியாச்சின் மலைப்பகுதியில் நடந்த பிரச்சனை. இது சியாச்சின் மலைப்பகுதி உலகத்திலேயே அதிகமான உயரத்தில் சண்டை போடும் பகுதி. இந்தியாவும் பாகிஸ்தானும் அங்கே சண்டை போட்டுக்கிறாங்க, மிக உயரமான பகுதி. இந்த பிரச்சனை நடந்த இடம் காயரி செக்டர்பாங்க. இந்த காயரி செக்டரில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் அதிகமான முகாம் அமைத்து தங்கியிருந்தாங்க. இதோட உயரம் கணக்கு போட்டிங்கன்னா 12,800 அடி. அதாவது கடல் நீர் மட்டத்திலிருந்து 12,800 அடி, கிட்டத்தட்ட 3.25 கிலோமீட்டர் உயரமான மலைகள். இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. அங்கே இவனுக்கு அதிக கேம்ப் இருந்துச்சு. அந்த கேம்புக்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர், தலைமையகம் இந்த பிரச்சனை நடந்த இடத்துல இருந்துச்சு. அங்கே தங்கியிருந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிவில் மக்கள், அதாவது தூக்கிட்டு போகிறது, ஆயுதங்கள்லாம் கொண்டு தர சிவில், அந்த மாதிரி மக்கள், வாலண்டியர்ஸ்பாங்க, எண்ணிக்கை எண்ணிக்கையில் தங்கியிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னா, 2 பனிமலை, உயரமான பனிமலைகள், அதுக்கு இடையில சமதளம், அந்த சமதளத்தில் இவங்க கேம்ப் போட்டிருந்தாங்க. இது ஒரு பாதுகாப்பான இடம், அவங்களுக்கு நிலப்பகுதி. ஏன்னா அங்கே பருவநிலை -60க்கெலாம் போகும். மைனஸ் போகும்போதே பனிக்கட்டி எல்லாமே மாறிடும், எல்லாமே பனிக்கட்டி ஆயிரும். இது -60 வரைக்கும் அந்த இடத்துல போகும். அப்படின்னா பனிக்கட்டிகள் ரொம்ப இறுகி இரும்பு மாதிரி இருக்கும் பனிக்கட்டி. அப்போ அந்த இடம் பாதுகாப்பான பகுதிங்கிறதுனால இவங்க எல்லாம் டென்ட் போட்டிருந்தாங்க. இந்த அதிகாலை 2 மணிக்கு அனைத்து பாகிஸ்தான் இராணுவ பயங்கரவாதிகள், அவங்களால வீரர்னு சொல்ல முடியாது, பயங்கரவாதிகள், அந்த பயங்கரவாத மக்களோட அதிகாலை 2 மணிக்கு அசந்து தூங்கிட்டு இருக்காங்க, நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது பாதுகாப்பான இடம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த 2 பனிமலையும் உருகி கீழே விழுந்துருச்சு. உருகி மொத்தமான மலையே கீழே இறங்கிருச்சு. எந்த அளவுக்கு கொடூரம் அப்படின்னா, அந்த பனிமலைகள் இறங்கி இவங்க அங்கே நிறைய கேம்ப் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு கேம்ப் போகணுன்னா 8 அடி உயரத்தில் தான் போட முடியும், அதுக்கு மேலே கேம்ப் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப குளிர் அடிக்கிறதுனால 8 அடி ஒரு சின்ன உயரத்தில் தான் போட்டுக்குவாங்க, குளிர் தங்குற மாதிரி. அந்த மாதிரி கேம்புகள், நிறைய கேம்புகள் இருந்துச்சு. அந்த பனிமலையை விழுந்ததில் 69 அடி உயரத்துக்கு பனியாக மூடிடுச்சு. அந்த மலைகள் இறங்கி சிதலம் அடைந்தனால 69 அடிங்கும் போது கிட்டத்தட்ட அந்த கேம்பை விட ஒரு 8 மடங்கு உயரத்துக்கு பனி மொத்தமாக மூடிடுச்சு. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படி பனி மூடி போச்சு. அங்கிருந்த அனைத்து கேம்பும், அந்த தலைமையகம் உட்பட முற்ற பனியில் மூடிடுச்சு. அங்கிருந்த இராணுவ வீரர்கள் எல்லாமே எலைட் சோல்ஜர்பாங்க. சாதாரண இராணுவ வீரர்கள் அங்கே இருக்கவே முடியாது, எலைட் சோல்ஜர்பாங்க. அந்த சமயத்தில் அவனுக்கு சில்மிசம் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் இராணுவம். நம்ம இந்திய இராணுவத்துக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்திய பகுதிகளில், அந்த மலைப்பகுதிகளில்
அவனுக்கு வந்து பாகிஸ்தான் பண்ணா டூரிஸ்ட் விசா கொடுத்து அவன் மலை ஏற்றத்துக்கு அனுமதிச்சாங்க. அது மிகப்பெரிய தப்பு, நம்மளுடைய பகுதி. அப்புறம் மேப் எல்லாம் வரையும் போது நமது பகுதியை அந்த அவனுக்கு பாகிஸ்தானோட சேர்ந்து மேப்பை வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப கோபமாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் முற்றா மூடிடுச்சு. காப்பாற்றுறதுக்கு பாகிஸ்தானால் முடியல. நம்ம இந்தியா வந்து சொன்னோம், நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொன்னார். மன்மோகன் சிங் அப்போ சொன்னார், ஆஃபர் பண்ணார். உலகத்திலிருந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, நார்வே, இந்த நார்வேலாம் வந்து இந்த பனி பிரச்சனையில் நல்லா வேலை செய்வாங்க. அவங்கெல்லாம் வந்து காப்பாற்ற முயற்சித்தாங்க, அப்படிதான் சொல்ல முடியும். இது 2012 ஏப்ரல் மாதம் நடந்த பிரச்சனை. எப்போ 2013 அக்டோபரில் 18 மாதம் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சு 133 பாகிஸ்தான் இராணுவ பிணங்களை அவங்க கைப்பற்றினாங்க. 1.5 வருஷம் போராடினாங்க. 133 பிணங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. அதோட அந்த அவங்கள காப்பாற்றும் நடவடிக்கை, பிணங்களை மீட்கும் நடவடிக்கை முடிச்சுக்கிட்டாங்க. பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா 133 பேர் செத்தாங்கன்னு சொல்லி அதோட முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் மரண எண்ணிக்கை கணக்கில் அடங்கா மரண எண்ணிக்கை. அங்கிருந்த பாகிஸ்தான் முகம் முற்ற அழிஞ்சு போச்சு. எல்லாமே இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான் அப்போதான் சொன்னாங்க, இது இந்திய இராணுவ தாக்குதல் அப்படின்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்திய இராணுவம் ஒரு புதிய வகை ஆயுதம் வச்சிருக்காங்க. அந்த ஆயுதத்தின் பெயர் காளி. அந்த ஆயுதம் என்ன பண்ணுன்னா, எங்கோ தொலைவில் இருந்து, எத்தனையோ கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு லேசர் ஒளிக்கற்றை மாதிரி, ஒரு மிகப்பெரிய சக்தியோட லேசர் ஒளிக்கற்றை மாதிரி பாய்ச்ச முடியும். கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது. ரொம்ப முக்கியம் இதுதான். அந்த ஒளிக்கற்றை பாய்ச்சி அதிக வெப்பத்தை செலுத்த முடியும். அப்படி வெப்பத்தை செலுத்தி தான் இந்த மலையை கீழே இறக்கிட்டாங்க அப்படின்னாங்க. இது எப்படி இறக்குனாங்கன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, இந்த மலை உச்சியில் தாக்குதல் நடத்தலை, அந்த லேசர் ஒளிக்கற்றைகள் காளி மூலமாக அந்த மலையோட அடிப்பகுதியில் லேசர் மூலமாக தாக்கி உருக்கும்போது அந்த மொத்த மலையும் கீழே விழுந்துருச்சு. எங்கள் இராணுவ வீரர்கள் மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருக்காங்க. இதுக்கு இந்தியா தான் காரணம். பாகிஸ்தான் தான் இந்த காளி ஆயுதத்தை பற்றி முதல் சொன்னது. அப்போ உலக நாடுகிட்ட அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்தியா தாக்குதல் நடத்திச்சுங்கும் போது என்ன ஆதாரங்கும் போது அவங்களால ஆதாரம் கொடுக்க முடியல. ஏன்னா இந்த தாக்குதல், இந்த காளி இதை போன்ற தாக்குதல் வந்து கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது. ஆனால் மிக பயங்கர தாக்குதலை நடத்தும். மிக பயங்கர கற்பனை கெட்டாத தாக்குதல் நடத்தும். ஆனால் ஆதாரமே இருக்காது. பாகிஸ்தானால் திரும்ப ஒன்றுமே பண்ண முடியல. இந்தியா அதை மறுத்தாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் இயற்கை பேரிடர் அப்படின்னாங்க. பாகிஸ்தான் 2 சந்தேகத்தை வந்து உலகத்தில் வச்சாங்க. ஒன்று வந்து இந்த பகுதி காலமாக பாதுகாப்பான பகுதி, பனி உருக வாய்ப்பே இல்லை. ஏன்னா மைனஸில் போகுது, -60 வரைக்கும் போகுது. அன்னைக்கும் மைனஸில் தான் இருந்துச்சு. மைனஸ் அப்படிங்கும் போது பனிப்பாறைகள் இன்னும் இறுகுமே ஒழிய விழுகாது. முதல்ல அவங்க சொன்னது, இவ்வளோ பனி இருக்கும்போது அது எப்படி உருகுன்னு கேட்டாங்க. இது வந்து அதிகாலை 2 மணிக்கு நடந்துச்சு, அதிக குளிரில் நடந்துச்சு. அது எப்படி இவ்வளோ பெருசாக உருகி விழுந்துச்சு, இது முழுக்க இந்தியான்னு சொன்னாங்க. இப்படி தெரியப்பட்டதான் காளி ஆயுதம். நமக்கு வந்து காளி அப்படின்னா கடவுள், அவ்வளோதான். காளி அம்மன் அவங்க வந்து இந்தியாவில் இருக்க அனைத்து பிள்ளைகளையுமே, அவங்களுக்கு வந்து அனைத்து பேருமே குழந்தைகள் தான் காப்பாற்றுவாங்க. அவங்க இந்திய மக்களை அழிக்க நினைக்கும் எதிரிகளை எதிர்த்து போராடுவாங்க காளியம்மன். நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் நீங்கள் பாகிஸ்தானில் இப்போ போய் காளி அப்படின்னு நடுங்குவாங்க. இந்த மாபெரும் பிரச்சனைக்கு அப்புறம் பாகிஸ்தானோட போக்கே மாறிடுச்சு. பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் நம்மகிட்ட வம்புக்கு வரதை நிறுத்திக்கிட்டாங்க. அதே போலவே பாகிஸ்தானோட போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத தாக்குதல் மீண்டும் இந்த மாதிரி பண்ண என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் பாகிஸ்தான் வந்து அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் இந்த தாக்குதல் மிக முக்கிய காரணம். இந்த காளி என்ற ரகசிய ஆயுதம் மூலமாக பாகிஸ்தான் மேல் நடத்தப்பட்ட பயங்கர தாக்குதலுக்கு இந்திய இராணுவம் வைத்த பெயர் ஆப்ரேஷன் ஒயிட் வாஷ். இது நம்ம இந்திய இராணுவம் சொல்லி இது பாகிஸ்தான் இராணுவம்னு சொன்னாங்க. மொத்தமாக வெள்ளையடிச்சு விடுறது, உண்மையாக மொத்தமாக வெள்ளையடிச்சு விட்டோம். உண்மையாகவே எனக்கு பிடிச்ச தாக்குதல் இது. கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது, மொத்தமாக சமாதி பண்ணி விட்டாங்க. காளியை வந்து நம்ம ஏற்றுக்கலை, நம்ம வந்து சொல்லலை. ஆனால் DEWங்கிற ஒரு ஆயுதம் இருக்குது, அது காளியோட குழந்தைன்னு சொல்லலாம். DEW நம்ம ஒத்துக்கிறோம். DEWனா டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ், நேரடி ஆற்றலுடன் தாக்கும் ஆயுதங்கள் அப்படிம்பாங்க. இது நிச்சயமாக நம்ம செய்யணும்.
நம்ம சொல்லாமல் இருக்க தேவையே இல்லை. காலியவே நம்ம அறிவிக்கலாம். ஏன்னா சில நாடுகள் இது செய்கிறாங்க. குறிப்பாக இஸ்ரேல் இந்த மாதிரி ஆயுதங்கள் செய்யறதுக்கு எக்ஸ்பர்ட்டு. இந்த மாதிரி வித்தியாசமான ஆயுதங்கள் செய்கிறது இஸ்ரேல். அதுக்கப்புறம் ரஷ்யாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, சீனாவில் இருக்குது. இந்த சீனா வந்து இதில் ரொம்ப முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நிச்சயமாக நம்மளும் பதிலுக்கு செஞ்சே தீரணும். இந்த சைபர் கிரைம், இந்த ஸ்பேஸ் வார்ஃபேர் இதெல்லாம் வந்து சீனா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. நம்ம அப்போ இந்த டிஇடபிள்யூவும் அதுக்கப்புறம் காலியும் நிச்சயமாக செய்யணும். காலிக்கு முன்னாடி இந்த டிஇடபிள்யூங்கிறது குட்டி குழந்தை, அவ்வளோதான். காலிங்கிறது மாபெரும் ராட்சசன். இது ரெண்டு தான் வித்தியாசம். இந்த டிஇடபிள்யூவில் டைரக்ட் எனர்ஜி வெப்பன். இதில் என்ன எனர்ஜி மூலமாக தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னா ஹை எனர்ஜி லேசர், அதிக சக்தி உள்ள லேசர் ஒளிக்கற்றை மூலமாக, அல்லது ஹை பவர் மைக்ரோவேவ். நம்ம மைக்ரோவேவில் வந்து ஏதாவது சுட வைக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு அலைக்கற்றை இருக்கும் இல்லை, அதே வந்து ஹை பவர் மைக்ரோவேவ் இது மூலமாக தான் தாக்குதல் நடத்துவாங்க. இதுவுமே இங்கேயுமே வந்து இந்த வகை ஆயுதங்களை டிஇடபிள்யூவை காலியல்ல டிஇடபிள்யூவை வானத்திலிருந்தும் தரையில் இருக்க பொருளை தாக்குதல் நடத்தலாம், தரையிலிருந்தும் வானத்திலிருந்து வர பொருள் மேலே தாக்குதல் நடத்தலாம். காலி அப்படி பண்ண முடியாது. காலி மூலமாக தாக்குதல் நடத்தணும்னா மிகப்பெரிய செட்டப் வேணும், மிகப்பெரிய செட்டப் வேணும். அது மூலமாக மிகப்பெரிய தாக்குதல் நடத்த முடியும். அப்போ வந்து காலியை தரையிலிருந்து மட்டும் வானத்தை நோக்கி தாக்குதல் நடத்தலாம். வானத்திலிருந்துலாம் வரவே முடியாது, அங்கே வானத்தில் அப்படி கட்ட முடியாது, பில்டிங்லாம் கட்ட முடியாது. காலிக்கு மிகப்பெரிய செட்டப் தேவைப்படும். இது வந்து எதிரியோட பொருட்களை தொடர்ந்து லேசர் ஒளிக்கற்றை மூலமாகவோ இல்லை மைக்ரோவேவ் அலைக்கற்றை மூலமாகவோ தொடர்ந்து தாக்கும்போது அந்த பொருள் உருகிடும், அந்த பொருள் மொத்தமாக உருகிடும் இந்த டிஇடபிள்யூ ஆயுதங்கள் மூலமாக. அதுபோக அதோட எரிபொருள் தொட்டியை, இப்போ வானத்திலிருந்து வர பொருளையோ இல்லை கீழே டாங்க் இந்த மாதிரி எந்த பொருளையுமே இந்த எரிபொருள் தொட்டியை குறி வச்சு அந்த ஒளிக்கற்றை போகும்போது பத்தி எரிஞ்சு மொத்தமாக எரிஞ்சு போயிடும். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. எந்த ஆயுதமாக இருந்தாலும் அந்த ஆயுதத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவு எலக்ட்ரானிக் பொருட்கள் செயல்படும். எலக்ட்ரானிக் பொருட்கள் இல்லாமல் எந்த ஆயுதம் வராது, கண்டிப்பாக எலக்ட்ரானிக் பொருள் இருக்கும். இந்த டிஇடபிள்யூ மூலமாக தாக்குதல் நடத்தும் போது அதிக அளவிலான மிக அதிக அளவிலான நேர் மின்சாரம் அல்ல டிசி கரண்ட்டுமாங்க, ஏசி கரண்ட் டிசி கரண்ட் மூலமாகவும் தாக்குதல் நடத்தப்படும். அப்போது மிக அதிக ராட்சச அளவு டிசி கரண்ட் தாக்குதல் நடத்தும் போது அந்த எதிரியோடைய ஆயுதங்கள் உள்ள எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் வேலை செய்யாமல் போயிடும். எலக்ட்ரானிக் வேலை செய்யலைன்னா அந்த எதிரியோட பொருள் நிச்சயமாக கீழே விழுந்துடும், பறக்காது, இல்லை எதுவும் நகராது, நிச்சயமாக கீழே விழுந்துடும். இந்த டிஇடபிள்யூக்கும் மற்ற ஆயுதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இந்த டிஇடபிள்யூ தாக்குதல் நடத்தும் போதுமே அந்த தாக்குதல் கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது, ஒரு சின்ன சத்தம் இருக்காது, சின்ன பார்வைக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் பொருள் உருகிட்டு இருக்கும். இது மிக கொடூரமான ஆயுதம். நம்ம நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு ட்ரோன் அனுப்புகிறான், ஒரு சின்ன ஒரு இதுலேயே வரான், போரிமானத்தில் வரான், தாக்குதல் நடத்துகிறோம் நம்ம. ஆனால் அவனுக்கு தெரியல, அவன் பொருள் தெரியாமல் உருகிட்டு இருக்கும், அவனுக்கு என்னன்னே தெரியாமல் உருகி போயிடும். மிக கொடூரமான ஆயுதம். அதே போல் செலவுகள்னு பார்த்துட்டாலுமே இந்த டிஇடபிள்யூ மூலமாக நடத்தப்படும் செலவுகள் ரொம்ப ரொம்ப குறைவு மற்ற ஆயுதங்களை ஒப்பிட்டு பேசும்போது. அதே மாதிரி டிஇடபிள்யூ இந்த லேசர் கற்றைகள் மூலமாக தாக்குதல் நடத்தும் போது மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தலாம், மிக துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும், குறித்தவருக்கு வாய்ப்பே கிடையாது. மிக 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 முக்கியம், இதோட போகிற வேகம் வந்து ஒளியின் வேகம், அதாவது லைட் ஸ்பீடில் போகும், சவுண்ட் ஸ்பீடில் இல்லை. நம்ம மிசைல் எல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறோம், சவுண்டு ஸ்பீடை ஒப்பிட்டு பேசுவோம். இது அப்படி இல்லை, ஒளியின் வேகத்தில் போகக்கூடிய லைட் ஸ்பீடில். அதாவது ஒரு நொடிக்கு 340 மீட்டர் போகும். இந்த சவுண்ட் ஸ்பீடை ஒப்பிட்டு பேசும்போது அந்த ஆயுதங்கள் ஒரு நொடிக்கு 340 கிலோமீட்டர் தாண்டின்னு சராசரியாக சொல்லுவாங்க. லைட் ஸ்பீடில் போகிறது வந்து ஒரு நொடிக்கு 30 கோடி மீட்டரை தாண்டி போகும். இது ரெண்டு நீங்கள் ஒப்பிட்டு பேச முடியாது. மிக 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 சிறப்பான, அதே சமயத்தில் கொடுமையான ஆயுதம். இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து இதில் வெடி மருந்துகள் எதுவுமே தேவைப்படாது, குப்பைகள் விழாது. முக்கியமான இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், இப்போ எதிரியோட ஒரு விமானமே வருது, நம்ம தாக்குதல் நடத்திடுறோம், ட்ரோன் மேலே தாக்குதல் நடத்திடுறோம், ட்ரோன் அப்படியே விழுகும், இல்லை கீழே விழுந்து உடையுமே ஒழிய நம்முடைய ஏவுகணை வெடிச்சு அங்கே எதுவுமே செதறாது. அப்போ வந்து இந்த குப்பைகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை,
சத்தம் ரொம்ப இந்த வெடிக்கிற சத்தம்லாம் இதில் இருக்காது. இந்த DEW வந்து இந்த இஸ்ரேல், இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா இந்த வகை நாடுகள் வச்சுருக்காங்க. DEW வச்சுருக்காங்க, நம்மளே ஒத்துக்கிட்டோம். இதில் இஸ்ரேல் வந்து விதவிதமான ஆயுதங்கள் செயல எக்ஸ்பர்ட். இதுக்கெல்லாம் அவங்க ஒரு முன்னா இருப்பாங்க. அவங்க இன்னொரு ஆயுதங்கள் கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது குறிப்பாக இந்த பயங்கரவாத பதர்கள் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் இஸ்ரேல் பற்றி. பொதுவாக இப்போ நம்ம உள்ள ஒரு வன்முறை சம்பவம் நடக்குது நம்ம தேசத்துக்குள்ள, எல்லா மக்கள் போராடுறாங்க, ஆயுதங்களை கையில் எடுக்கிறாங்க போது நம்ம காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை வந்து ரொம்ப வேகமாக பீச்சி அடிப்பாங்க. வாட்டர் கேனான்பாங்க. தண்ணியை பீச்சி அடிக்கும் போது அது எடுத்து வர முடியாது, தள்ளி விட்டுறனால இன்னுமே நீங்கள் அந்த தண்ணியை நல்லா கூர்மையாக அடிச்சிங்கன்னா ஓட்ட போட்டுரும். கண்டிப்பாக பொத்துட்டு போயிடும், உடம்புல பொத்துரும். அந்த மாதிரி தண்ணிக்கு ஆற்றல் உண்டு. தண்ணி மூலமாக நம்ம கூட்டத்தை கலைப்போம். இஸ்ரேல் ஒன்று பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த அரபு பயங்கரவாதிகள் சுற்றி வந்து லட்சக்கணக்காக வந்து இவனை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க போது ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்க. அந்த ஆயுதத்தில் வந்து தண்ணிக்கு பதில் நெருப்பு வந்துச்சு. நெருப்புனாலும் சாதாரணமாக இப்போ நம்ம வீட்டில் இருக்க அடுப்பில் இருக்க நெருப்புலாம் இல்லை, வெல்டிங் மிஷினில் பாருங்க நெருப்பு இரும்பு உருக்குது இல்லையா, அந்த நெருப்பை உருவாக்குச்சு. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாலும் ஒரு 1,00,000 பேர் இப்படி வந்தாலுமே அந்த நாசில் வச்சு இப்படி ஒரு ஆட்டினாங்கன்னா இப்படி காமிச்சாங்கன்னா மொத்தமாக பொசுங்கிடுவாங்க. இதே யார்? இந்த பயங்கரவாதிகள். உலகம் மிக கண்டிச்சாங்க இஸ்ரேல். இந்த மாதிரிலாம் ஆயுதங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, நீ ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டு இருக்கனாக்கா அவங்க என்ன சொன்னாங்கன்னா சராசரி மக்களுக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்த போகிறதில்ல, பயங்கரவாதிகளுக்கு குறிப்பாக கூட்டமாக பயங்கரவாதிகள் வரும்போது நாங்கள் என்ன தான் பண்ணுறது, நாங்கள் கம்மியாக இருக்கோம். அப்போது இந்த நெருப்பின் மூலமாக, அதுவும் வெல்டிங் மிஷினில் வர மாதிரி நெருப்பு வரும், தொடர்ச்சி ஆற்றலோட வரும், சுடலாம் தேவையில்லை. இப்படி அப்படியே ஒரு ஆட்டினா மொத்த கூட்டமும் சாம்பலாகி போயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா பயங்கரவாத பதர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா கூட்டமாக இருக்கும் போய் பிரச்சனை பண்ணலன்னா ஆயுதங்கள் அதை விட நவீனமாக எல்லாத்தையுமே இருக்குது. இஸ்ரேல் டீம் இருக்குது, அது எல்லாத்தையுமே இருக்குது. என்ன தேவையோ அதுக்கேற்ற ஆயுதங்கள் செய்ய முடியும். நம்ம இந்த DEW ஆயுதங்களை முதலையே சோதனை பண்ணியிருக்கோம். நம்ம DRDO இதுக்கெல்லாம் பின்னால் வந்து இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச், பாபா அணு அவங்க ஆராய்ச்சி நிலையம் DRDOலாம் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். இந்த DEW ஆயுதத்தை வந்து DRDO செக் பண்ணி முன்னமே நம்மளுக்கு பரிசோதனை பண்ணி கேட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னாலே பரிசோதனை பண்ணி காட்டினாங்க. இந்த DEW ஆயுதங்கள் வந்து 10 கிலோவாட், 20 கிலோவாட், 100 கிலோவாட் அளவுள்ள ஆற்றல்களை வெளிப்படுத்தும். இதுவே சிறிய ஆயுதம் DEW. ஒரு கிலோவாட்டுங்கிறது 1000 வாட்ஸ், அதுதான் ஒரு கிலோவாட்ஸ். 10 கிலோவாட் ஆயுதம் இதில் இருக்குது, 20 கிலோவாட் இருக்குது, 50 கிலோவாட் இருக்குது, 100 கிலோவாட் அதிகபட்சமாக DEW இப்போ செஞ்சுருக்கு. இன்னும் இப்போ பெருசாக போயிட்டுருக்கு. இது வந்து கர்நாடகாவில் சித்ரதுர்காங்கிற இடத்துல வச்சு ஃபஸ்ட்டு இதை சோதனை பண்ணி காமிச்சாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த DEW ஆயுதம் வந்து. இது வந்து 1 கிலோவாட் அப்படின்னா 1000 வாட்ஸ் சக்தியை ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு 250 மீட்டர் தூரத்தில் ஒரு இரும்பை வச்சுருந்தாங்க. நம்ம DRDOக்காரங்க வச்சு இந்த 1 கிலோவாட் மூலமாக சக்தி அனுப்புனாங்க. இது கண்ணுக்கு தெரியாமல் காது கேட்காம போச்சு. 36 நொடிகளில் அந்த இரும்பு உருகிருச்சு. வெறும் 1 கிலோவாட் சக்தி மூலமாக, அதாவது 1000 வாட் சக்தி மூலமாக போகிற லேசர் ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு கனமான தகுடை உருக்கிடுச்சு. 36 செகண்ட்லேயே உருக்கிடுச்சு. இது முதல் சோதனை வெற்றி, எப்போவோ பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை வாகனத்தில் மாட்டிக்கிட்டாங்க. வெஹிக்கிள் மவுண்டன்பாங்க. வாகனத்தில் மாட்டிக்கிட்டு இங்கே வந்து 10 கிலோவாட் அனுப்புனாங்க. அப்போ 1000 × 10,000 வாட் ஒரு லேசர் ஒளிக்கற்றை சக்தியை அனுப்புனாங்க. ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்த ட்ரோனுக்கு இவங்க அனுப்புனாங்க. இது ஒரு 3.25 கிலோமீட்டர்லேயே அந்த ட்ரோனை கண்டுபிடிச்சு இந்த ஒளிக்கற்றைகள் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுது. 3.25 கிலோமீட்டர் தூரத்திலேயே அந்த ட்ரோனை வந்து ஜாமிங் பண்ணிடுச்சு. ஜாமிங் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உள்ள இருக்க எலக்ட்ரானிக் பொருளை முடக்கிறது. 3.25 கிலோமீட்டர்லேயே எலக்ட்ரானிக் பொருளை முடக்கிடுச்சு. அது இன்னும் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போது சுத்தமாகவே அழிச்சிருச்சு. இதுதான் நம்ம வந்து DEW முதல் அந்த காலகட்டத்தில் பண்ண சோதனை முறைகள். அதுக்கப்புறம் இந்த ஆயுதத்தை நம்ம வளர்த்தி நம்ம ஆயுத இதில் சேர்த்திக்கிட்டோம். இந்த DEWக்கும் காலிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால் ஒரு சின்னதுலேயும் உங்களுக்கு அதோட பிரம்மாண்டம் புரியும். DEW வந்து அதிகபட்சமாக 100 கிலோவாட் ஆற்றலாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு கிலோவாட் வந்து 1000 வாட்ஸ். அப்போ 100ன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 வாட்ஸ் வாட் அந்த அளவுக்கு தேவையான ஆற்றல் அங்கே போகும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன டார்ச் லைட் வச்சுருக்கீங்க, அது 2 செல் போட்டு லைட் எரிக்கிறீங்க. ஒரு செல் அப்படிங்கிற ஒரு பேட்டரிங்கிறது
1.5 வாட்ஸ், 2 செல் போட்டிங்கன்னா 3 வாட். 3 வாட்டுக்கு தான் அந்த டார்ச் லைட் அவ்வளோ பிரகாசமாக எரியுது. இங்கே டிடபிள்யூல அதிகபட்சமாக 1,00,000 வாட்ஸ் அளவிலான லேசர் ஒளிக்கற்றை மற்ற ஏதாவது ஒரு ஆற்றல் வந்து பாய்ச்சப்படும். அதிகபட்சம் தான் 1,00,000. காலியில் போகிற ஆற்றல் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா தலை சுத்தம் 500 கோடி வாட்ஸ் அளவிலான ஆற்றல் வெளிப்படும். இங்கே வந்து 1,00,000 தான் அதிகபட்சம். காலியில் ஒரு இது பாதி ஒரு 5,000 சொன்னாங்க, காலி 5,000, அதுலேயே வந்து 500 கோடி வாட்ஸ் சக்தி வெளியே போகும். அதே காலி 10,000, அப்போ அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குமே இந்தியாவில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 கோடி வாட்ஸ் அளவிலான சக்தி வெளிப்படும். இதுதான் மிக முக்கிய வித்தியாசம் காலிக்கும் டிடபிள்யூக்கும். டிடபிள்யூ நம்மகிட்ட இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கிட்டோம். அதிகபட்சமாக 1,00,000 வாட்ஸ் தான் அதோட சக்தி வெளிப்படும். இதில் 800 கோடி வாட்ஸ் வெளிப்படும். டிடபிள்யூ காலி இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரு வகை ஆயுதங்கள் தான். எனர்ஜி வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடபிள்யூ டைரக்ட் எனர்ஜி வெப்பன்பாங்க. காலிங்கிறது வந்து காளி அம்மன் பேர் சொல்கிற மாதிரி இருந்தாலுமே அதுக்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் இருக்குது, கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டர். இதுதான் இந்த KALI காளி அப்படிம்போம். நமக்கு அம்மன் பெயர் இருக்குனால நம்ம அப்படியே விட்டுட்டோம். இது 2001 இந்த சோதனைகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டிடபிள்யூவில் 2001 BEL பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அவங்க மத்திய அரசு நிறுவனம் வந்து ஒரு 2000 வாட்ஸ் வைத்து ஒரு தாக்குதல் நடத்தி காமிச்சாங்க, வெற்றிகரமாக பண்ணாங்க. அந்த 2000 வாட்ஸ் மூலமாக இந்த ட்ரோன்களெல்லாம் வந்து நம்ம தகர்க்க முடியும். இது மிக முக்கியம். இன்றைக்கி வந்து ட்ரோனோட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இந்த ட்ரோன்களை இந்த 2000 வாட்ஸ் மூலமாக நாம் வந்து செயலிழக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் 25,000 வாட்ஸ் வைத்து தாக்குதல் நடத்தினாங்க. 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வர மிசைலில் இந்த 25,000 வாட்ஸ் அந்த அளவிலான கதிரியக்கங்கள் தாக்குச்சு. இதெல்லாம் லேசர் பீம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் 2001 1,00,000 வாட்ஸ் வைத்து தாக்குதல் நடத்தி காமிச்சாங்க. 1,00,000 வாட்ஸ் வைத்து தொலைவில் வந்து மெட்டல் பிளேட்டை வச்சு மெட்டல் பிளேட் இரும்பிலான எக்கினால பிளேட் உருகி போச்சு. இதெல்லாம் வந்து DEWன்னு சொல்லி பெயர் இருப்பாங்க, டைரக்ட் எனர்ஜி வெப்பன். காலியை மட்டும்தான் நம்ம வந்து நம்ம ஒத்துக்கிறது இல்லை. இது ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா தாக்குதல் நடத்தும் தூரம், தாக்குதல் நடத்தும் ஆற்றல், தாக்குதல் நடத்தும் பொருட்கள் இதில் வச்சு மாறுபடும். இந்த DEW சிறிய வகையிலான 1,00,000 வாட்ஸ் வரையிலான எனர்ஜி வெப்பனில் வந்து இந்த ட்ரோன் போன்ற சிறிய வகையில் தரையிலிருந்தும் வானத்திலிருந்தும் வச்சு நம்ம தாக்குதல் நடத்தி சிறிய வகையில் மிசைலையும் பண்ண முடியும். ஆனால் காலிலிருந்து போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் மிகப்பெரியது, இவையெல்லாம் வந்து காலியின் மூலமாக நம்ம அழிக்க முடியும். ஆனால் காலி வந்து நிச்சயமாக தரையிலிருந்து வானத்துக்கு தான் தாக்குதல் நடத்த முடியும். ஏன்னா அது மிகப்பெரிய செட்டப் வேணும், அது தாக்குதல் நடத்த மிகப்பெரிய செட்டப் வேணும். வானத்திலிருந்து நிச்சயமாக பண்ண முடியாது. வானத்தில் அப்படி கட்டமைப்பை நம்ம உருவாக்க முடியாது. சில நாடுகளுக்கு மட்டுமே இந்த பெருமை சொந்தம். இந்தியா அதில் ஒன்று. இதுக்கெல்லாம் விட மிக பிரம்மாண்டமான ஒன்று இருக்குது. இந்த காளியை விட பிரம்மாண்டம். காளியை நம்ம ஒத்துக்கிறதில்ல. அணுஆயுதத்தை ஒத்துக்குவோம், கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை அக்னியெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த காளியை மட்டும் நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஒத்துக்கிறதில்ல. சில புகைப்படங்கள் மட்டுமே இது ஒரிஜினல் புகைப்படம் கிடைக்கும். மற்றபடி எல்லாமே AI தொழில்நுட்பத்தில் புகைப்படம் நம்ம பார்க்க முடியும். ஏன் இந்த அளவுக்கு ரகசியம் காப்பாற்றுறாங்கன்னா, இந்த டெக்னாலஜி வந்து எல்லா நாட்டுக்கும் பரவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதி விரும்பும் நாடுகள்கிட்ட இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பயங்கரவாதிகள் நாடுகள் அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு பார்த்துக்கிறாங்க. இதுக்கு பிரம்மாண்டம் வந்து துர்கா, அது அந்த ஆயுதத்தை வந்து அடுத்த இதில் வந்து டெக்னிக்கலோட இது எப்படி செயல்படுது எல்லாம் ஒரு விழாவறையை பார்த்துக்கலாம். துர்கா, இந்த துர்கா அம்மன் பேரில் எது வச்சிருக்கிறது வந்து என்ன தாக்குதல்னா சேட்டிலைட்டை தாக்குதல் நடத்தக்கூடியது. விண்ணில் பறக்கும் சேட்டலைட்டுகள் எத்தனை தொலைவில் இருந்தாலும் சரி, எந்த ஆர்பிட்டில் எங்கே பறந்துகிட்டு இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பறந்தாலும் சரி தாக்கி அழிக்க முடியும். சேட்டலைட்டை தாக்குற தொழில்நுட்பங்கள் இதெல்லாமே வந்து அடுத்த கட்ட போர் முறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வார் அப்படிம்பாங்க. அது சேட்டலைட்டை தாக்குறது வந்து ஸ்பேஸ் வார்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் துர்கான்னு வச்சுருக்காங்க. அதை வந்து விழாவாரியாக டெக்னிக்கலோட அடுத்து பார்க்கலாம். ஏன்ட்ட கேட்குறாங்க, மத்திய அரசு ஒத்துக்கிறது, இராணுவம் ஒத்துக்கிறது. ஏன்ட்ட கேட்டால் காளி இருக்கா இல்லை அப்படின்னா 100% காளி அம்மன் இருக்கிறான்னு சொல்வேன். காளி அம்மன் இருக்கிறார்.
இந்திய தேசத்தை அவர் எல்லோருடைய குழந்தைகளையும் பாதுகாப்பில் அவர் கவனம் செலுத்துகிறார். அமைதியான முறையில் இந்த இந்திய தேச பிள்ளைகளை, அவருடைய மதமெல்லாம் பிரிவே கிடையாது, எந்த மதம் யாரும் இருந்தாலும் சரி, இங்கே இருக்க அனைத்து குழந்தைகளும் அனைத்து மக்களும் அவர் குழந்தைகள் தான், பாதுகாக்கிறார். அவர் அமைதியாக இருக்கிறதும் ஆக்ரோஷமாக மாறுறதும் எதிரியின் கையில் தான் இருக்குது. தேவையில்லாமல் இந்தியாவுக்குள்ள எதிரிகள் வாலாட்டாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏதாவது வாலாட்டும் போது அவருடைய குழந்தைகளிடம் பிரச்சனை பண்ணும்போது காளியம்மன் ஆக்ரோஷமாக மாறுகிறார். அவரால் ஒரு பனிமலையவே உருக்கி அவர்கள் மேல் கொட்ட முடியும், மிகப்பெரிய பனிமலையே. எதிரிகளுடைய எந்த வித பொருட்களையுமே கொழுந்து விட்டு எரிய வைக்க முடியும், அத்தனையும் கொழுந்து விட்டு எரிய வைக்க முடியும், எந்தவித சாட்சியுமே இல்லாமல். கடவுள் போல, கடவுள் தாக்கினால் எப்படி ஒரு சாட்சிகள் இருக்காதோ அதை போலவே காளி. அதனால் காளியம்மன் இந்தியாவில் இருக்கிறார், காளி இருக்கிறார். நன்றிகள்.